பேர் வந்து இந்த சீனி வேத்தம் வந்துட்டு கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறீங்க. அதே மாதிரி தான் கனடால ஒரு அக்கா இந்த வீடியோ பார்த்துட்டு ப்ராடக்ட்ஸ் வாங்கினவா. அவாக்கு நல்ல ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. அவன் வாய்ஸ் மெசேஜை கேளுங்க. அந்த 7 நம்பரே இப்ப 3 இயர்ஸா நான் காணவே இல்ல. எத்தனையோ டயட் செய்துட்டேன். எனக்கு நார்மலா 13, 14க்கு மேல தான் இருக்கிறது. ஃபர்ஸ்ட் டைம் தான் இப்படி நான் கண்டிருக்கிறேன். இந்த அக்கா நல்ல ரிசல்ட்ஸ் ஷேர் பண்ணின மாதிரி உங்களுக்கும் நல்ல ரிசல்ட்ஸ் இருந்தா ப்ளீஸ் கண்டிப்பா என்னோட ஷேர் பண்ணுங்க. இந்த ப்ராடக்ட்ஸ் உடனே உங்களுக்கு வேலை செய்யணும்னு தயவு செஞ்சு எதிர்பார்க்க வேண்டாம். சில பேருக்கு உடனே வேலை செய்யும், சில பேருக்கு டைம் எடுத்து வேலை செய்யும். இந்த அக்காவுக்கு உடனே ரிசல்ட்ஸ் தெரிஞ்சது. ஆனா அடுத்த வீடியோல இன்னொரு அக்கான ஸ்டோரியை நான் ஷேர் பண்ண அவன் ரிசல்ட்ஸ் வந்து கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். உடனே வேலை செய்யல, ஆனா அவன் நம்பிக்கையா குடிச்சு கொண்டே இருந்தவா. 2வது மாசத்துல என்ன நடந்ததுன்னு சொல்றேன். சில பேர் இந்த ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணி நல்ல ரிசல்ட்ஸ் வந்திருக்கும், ஆனா சொல்ல மாட்டீங்க அதை ஒழிக்கணும்னு. ஏன்னு தெரியல. ஆனா நீங்க சொன்னா உண்மையில எனக்கு நல்ல சந்தோஷமா இருக்கும். ஆனா சில பேர் வந்து கேஃபீன் சென்சிட்டிவிட்டி இருக்குன்னு தெரியாம இதை வாங்கி உங்களுக்கு தலைக்குள்ள சில நேரம் உங்களுக்கு கேஃபீன் சென்சிட்டிவிட்டி இருக்கா இல்லையாண்டே உங்களுக்கு தெரியாதுண்டா, நீங்க கனடால இருக்கிறீங்களா டிம் ஹோட்டனுக்கு போங்க. இல்லாட்டி ஒரு காஃபி கடைக்கு போய் காஃபியை வாங்கி குடிங்க. அது குடிச்சு உங்களுக்கு ஏதாவது தலை சுத்தி இருந்தா இந்த ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கு தலை சுத்தம் தான். அது குடிச்சு உங்களுக்கு ஒன்றுமே செய்யாட்டி உங்களுக்கு இந்த ப்ராடக்ட்ஸ் ஒன்றுமே செய்யாது. உங்களுக்கு இந்த மருந்து குடிச்சு உங்களுக்கு ஒத்து வராம வந்தா அந்த பாக்ஸ் ஓபன் பண்ணினாலும் பரவாயில்ல, கம்பெனிக்கு திருப்பி அனுப்பினா உங்களோட காசை அப்படியே திருப்பி ரிட்டர்ன் பண்ணுவாங்க. இப்படிதான் போன மாசம் ஒரு அண்ணா லண்டன்ல இருந்து இந்த ப்ராடக்ட்ஸை வாங்கினவர் வாங்கி குடிச்சு பார்த்துட்டு அவருக்கு தலை சுத்தி இருக்கு. ஆனா அவர் என்னட்ட சொல்லல, அவர் மறைச்சிட்டு. அப்புறம் நான் அவருக்கு மெசேஜ் போடும்போது அவர் பதில் ஒன்றும் போடல. திருப்பி நான் மெசேஜ் போட கேட்கதான் அவர் சொன்னவர், இப்படி தங்கச்சி எனக்கு தலை சுத்தினது, நான் அதை எரிஞ்சிட்டேன். அநியாயமா போயிட்டு என்னடா நீங்க அந்த ப்ராடக்ட்ஸை நீங்க வச்சிருந்தா திருப்பி அந்த கம்பெனி காசாவது திருப்பி கொடுத்துருப்பாங்க, ஆனா எரிஞ்சபடியா ஒன்றுமே செய்யலாது. இப்ப